தலைவி பூங்கோதை அவர்களே, தோழர் வேலு அவர்களே, சகோதரி மாதவி வெளியன் அவர்களே, நண்பர்களே வணக்கம். இந்த மீனவ களம் குறித்த படைப்புகள் மிக அரிதாகவே உலக இலக்கிய படைப்பிலேயே மிக அரிதாகவே நமக்கு காண கிடைக்கின்றன. மீனவ படைப்புகள் என்று கூறும்போது The Revolt of the Fishermen சென் பாபரா என்ற ஜெர்மனிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு நாவலை குறிப்பிடாமல் இந்த நூலுக்குள் செல்வது அவர் சரியாகாது என்று நினைக்கிறேன். ஹெனா சேங்கஸ் என்ற ஒரு யூத பெண், அவர் கம்யூனிஸ்டாக வாழ்ந்தவர், கெஸ்டப்போவால் கைது செய்யப்பட்டவர், ரெம்பிராண்டின் ஓவியங்களிலே கலாநிதி பட்டத்தை மேற்கொண்ட ஹெனா சேங்கஸ் எழுதிய இந்த ரிவால்ட் ஆஃப் தி ஃபிஷர்மன் ஒரு மீனவர்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற போராட்டங்களை, மீன்பிடி சொந்தக்காரர்களுக்கு எதிராக மீனவர்கள் சம்பள உயர்வு கோரி நடத்தப்படுகின்ற போராட்டத்தை பற்றிய மிக அற்புதமான நாவல். 1930ஆம் ஆண்டில் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட நாவல். அது மிகுந்த நிறைய நரேஷன்ஸ் இருக்கிறது. அதிலே அந்த ஷிப் ஓனருடைய மகனை அவர்கள் அடிக்கிறார்கள், அந்த ஆஃபீஸை உடைத்து நிறுத்துகிறார்கள், பிழையான நபர் ஒரு கைது செய்யப்படுகிறார், போராட்டம் வெடிக்கிறது, கடைசியில் போலீசார் வருகிறார்கள், 2 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய அந்த போராளி கைது செய்யப்படுகிறார். இப்படி மிக நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய நாவல் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ, கடலும் கிழவனும் என்ற நூல் தமிழிலே வெளிவந்திருக்கிறது. அதில் வருகின்ற சாந்தியாகோ என்ற பாத்திரத்திற்காக அந்த 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 நாவல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழிலே சாதாரணமாக தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 எழுத்தாளர்களை நாம் சொல்ல முடியும். அதிலே குறிப்பாக நாம் இந்த வண்ணர்களுடைய கடற்புறத்தில் இருந்த நாவலை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ராஜம் கிருஷ்ணன் அலைவாய்க்கரையில் இருந்து ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவல்கள் எல்லாம் ஒரு ராஜம் கிருஷ்ணன் ஒரு பிராமண பெண், அதுக்காக அவங்க போச்சுக்கிறாருங்க. அவங்க மீன் பிடிக்கிற பற்றி எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கு மீன் கொஞ்சம் சரி வராது, இருந்தாலும் அவங்க எங்கேயோ போய் பார்த்து எழுதியிருக்காங்க அலைவாய்க்கரையில் இருந்த புத்தகம். அதை விட தாமரைச்செந்தூர் பாண்டியன் எழுதியிருக்கிறார். ஜெகதா சமுத்திரகுமாரர்கள் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். ஸ்ரீதர் கணேசன் வாங்கல் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். இறுதியாக அந்த ஜோசப் டி குரூஸ் என்ற மிக அண்மை காலத்தில் எழுதப்பட்ட நாவல் ஆலிசூல் உலகு கொக்கை என்ற 2 பெரிய நாவலை நான் அந்த 2 புத்தகங்களை வாசிக்கவில்லை. அது இப்போ எல்லாமே 500 பக்கத்துல தான் புத்தகம் போட்டாங்க. இது ஜோசப் டி குரூஸும் கிட்டத்தட்ட ஆலிசூல் உலகு மிகப்பெரிய புத்தகம். கொக்கை என்ற இன்னொரு புத்தகம் மிக முக்கியமான புத்தகம், நான் வச்சிருக்கிறேன், வாசிக்கவில்லை. இதை விட செம்மீன் என்ற படம் தகவலை சிவசங்கர பிள்ளையுடைய நாவலும் நீங்கள் அறிந்த ஒரு படம் தான். இலங்கையிலே கைலாயநாதன் கடற்காற்று என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அவர் மண்டலத்தை சேர்ந்தவர். அது கொஞ்சம் மீனவ களத்தை கொண்ட நாவல். ஒரு குறுநாவல், பேரதனை பல்கலைக்கழகத்திற்காக நடத்தப்பட்ட குறுநாவல் போட்டிக்காக எழுதப்பட்ட கதை இருக்கு. அதிலே அந்த அவர் இறந்து போகிறார், அந்த மீன் பிடிக்கிற போகிறார். பிறகு மனைவி தன்னுடைய குழந்தையோடு பைத்தியமாக அடைவதாக அந்த கதை இருக்கிறது. ஒரு துயரமான ஒரு மீனவ களத்தில் எழுதப்பட்ட கதை அது. அதை விட செங்கையாடியான் எழுதியிருக்கிறார், வாழைக்காற்று எழுதுகிறார். அவருக்கும் அவ்வளவு மீன் பிடிக்கிற ஏமாய்தான் அவர். கே டேனியல் எழுதியிருக்கிறார், போராளிகள் காத்திருக்கிறார்கள் என்று. அது கொஞ்சம் சுமாராக பரவாயில்ல சொல்லிடாது. சே யோகநாதன் தோழமை என்ற சொல் என்ற ஒரு புத்தகம் மீனவ களத்தை பற்றியதான். இந்த நாவல்களின் இந்த பின்னணியை பார்க்கும்போது தமிழை தூண்டுகிறது. அழகான கதை ஓட்டம். அவர் கடலோடு மனிதன் வாழ்ந்திருக்கிறார். அந்த கடலோடு, நீரோடு, மீனோடு கொண்டிருக்கிற பரிச்சயம், அவருடைய உணர்வு தெரிப்பும், அதை எதிர்க்கின்ற லாவகமும் இந்த நூலை தமயந்தி இந்த கடற்புற ஈழத்தினுடைய கடற்புறங்களை வர்ணிக்கிறதிலே தலையாய இடத்தை பெறுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும். எனக்கு தமயந்தி நல்லா தெரியும். இவ்வளவு அருமையாக எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட மனிதனாக அவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. மிகுந்த சுவாரஸ்யமாக அழகாக ஒரு கவிஞனுடைய வேகம், கவிதை போல தெரிக்கின்ற வசனம், தன்னுடைய மண்ணை, தான் வாழ்ந்த அனுபவத்தை மிக திமிரோடு சொல்லுகின்ற ஒரு லாவகம், இந்த தொழிலை நேசிக்கின்ற ஒரு பண்பு என்றெல்லாம் மிக அற்புதமாக இது ஒரு 7 கடற்கணிகள் என்று ஒரு எழுதியிருக்கிறார். இதில் 7 கதைகள் இருக்கு. அவருக்கு 7ல சரியான இஷ்டம்.
ஒரு ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து அவர் 7 வாழால் குத்தினா மாதிரி இருந்தது. ஏன் 8 வாழால் குத்தினா 7 ரொம்ப இஷ்டம் போல. ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஒரு புளியானம் வச்சு இருக்காங்க, அவர் அதை உள்ளங்கையில் ஊற்றி நக்கிறார், நல்ல சுவையாக இருக்கிறது. அந்த சுவை அவர் எப்படி எழுதியிருக்கிறார், 7 அள்ளி மலர்கள் மலர்ந்தது போல இருக்குது. அவருக்கு 7 அள்ளி வந்து அதே போல ஒரு அப்பு அவருடைய தாத்தா வருவார், அவர் 7 நண்பர்கள் இருக்கிறார். அவருக்கு 7 நல்ல விஷயம் நல்லா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் இந்த 7 ஃபிகர் 7 வருது. பிறகு 1100 அப்புறம் 9 அப்படியேதான் வந்தாலும் 7 அவரை கூட அனுப்பி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு இந்த கதையை பற்றி தோழர் வேலு அவர்களும் மாதவி அவர்களும் மிக சிறப்பாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நாவலினுடைய கூறாக இது சொல்லப்படுகிறது. இது அப்பு என்று இந்த லூர்துராஸ் இந்த கதை சொல்லியினுடைய தாத்தா இருக்கு, அவர் அவங்களோட அம்மாடைய தந்தை. அந்த அப்பு வந்து மிக அற்புதமான மனிதன். அவர் ஒரு மிஸ்டிக், ஒரு கான்சியஸாக ஒரு ஐடியலைஸ். இந்த நாவலில் இந்த அப்பு வந்து அவர் பெரியார். அவருக்கு கடல் வந்து தொழில் கிடையாது, மீன் பிடிக்கிற தொழில் கிடையாது, அதோட வே ஆஃப் லைஃப். அவர் கடலோடு இருக்கிறார். அவருக்கு வெளியே காட்டுகிறார், எப்படி வரும், எந்த திசையில் வரும், எந்த மீன் வரும், எந்த மீன் எங்கே இருக்கும், எப்படி மீன் அடிக்க வரும், இதெல்லாம் அவருக்கு தெரியாத கடலோடு அவர் பிறந்திருக்கிறார். காலகாலமாக பிறந்து வளர்ந்த ஒரு அப்பு வந்து ஐடியலைஸ்டு கரெக்டர், மிக லட்சியமயப்படுத்தப்படுகிறார் இந்த அப்பு. அதே போல இந்த முபாரக் நானா அவர் ஒரு முஸ்லீம், அவரும் இன்னொரு அற்புதமான ஒரு கேரக்டராக ஐடியலைஸ் பண்ணப்படுகிற ஒரு கதாபாத்திரம். இதில் எனக்கு உள்ள அல்லது பொதுவாக இந்த அப்பு வந்து அப்போது வேற பல பேர் நிறைய பேர் வந்து போகிறாரு. ஆனால் இந்த அப்புடைய கதாபாத்திரம் ஒரு ஐடியலைஸ்ட் கரெக்ட். அது வந்து ஒரு கடலிலே வாழுகின்ற மீனவ தொழிலை முதன்மைப்படுத்தி ஒரு எழுதப்படுகின்ற பெரும்பாலான அத்தகைய ஒரு பண்பு பல இடங்களிலே காணப்படுகிறது. அவர்கள் க்ளோஸ் டு நேச்சர், இயற்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள், கடலோடு இருக்கிறார்கள். அந்த பண்பு தாங்கள் காலாகாலமாக இந்த மீனவ களத்தோடு மீனோடு மூதாதையர்களுடைய அந்த ஹெரிட்டேஜ் அவ்வளையும் சுமந்து திரிகின்ற அந்த மனிதனாக இந்த அப்பு வந்து சேர்கிறார். அவர்களுக்கு இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிப்போசிட்டரி ஆஃப் மேரிடைம் ஹெரிட்டேஜினுடைய ஒரு கொள்கலமாக அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த பண்பு ஐடியலைசிங் இது எங்கே இதில் சிக்கல் வருகிறது என்றால் இந்த 7 கடல் கன்னிகளே வருகிறார்கள். அந்த 7 கடல் கன்னிகள் வந்து அங்கே வாழ்கின்ற அந்த மீனவர்களை காலகாலமாக அவர்களுக்கு தாயாக இருந்து கன்னியாக இருந்து அவர்களை அணைத்து அரவணைத்து அந்த முழு கடலினுடைய போக்கின் அப்பு இந்த காலத்தால் என்று அவர் ஒரு 1000 ஆண்டு கால இந்த மீன் வளத்தினுடைய நாயகன் அந்த குரலாகத்தான் இந்த அப்பு இந்த நாவலிலே ஒலிக்கிறார். இது நாவலிலே நான் சொல்லுவேன். ஆனால் இது ஒரு சிக்கல் இருக்கிறது. இதை வாசிக்கும் போது இத்தகைய ஒரு காலம் எவ்வளவு அழகான அந்த காலம் என்று இருந்தது ஐடியலைஸ் பண்ணப்பட்டாலும் அதிலே ஒரு சிக்கல் வருகிறது. இந்த வாழ்க்கை இந்த கஷ்டமான வாழ்க்கை. இந்த மீனவர்கள் தங்களுடைய குழந்தைகளை மீன்பிடிக்க அனுமதிக்கிறார்களா, அனுப்ப மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கதையிலே எல்லா இடங்களிலேயும் வருகிறது. பல தோணிகளுக்கு போய் துறைக்கு திரும்புவர்கள் ஒரு மீனுமே படாமல் வருகிறார். பாக்கியராஜா என்பவர் வருகிறார். அவருக்கு 4 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். அவரை படிக்க வைக்க நினைக்கிறார், முடியவில்லை. தன்னுடைய மீன்பிடிப்பதற்காக தன்னோட துறைக்கு கொண்டு வருகிற பாக்கியராஜாவை இங்கே பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்வார்கள், நான் ஈச்சாமலை குன்று அந்த இடத்துல போய் அனலத்தீவில கொண்டு கொஞ்சம் மீன் பிடிப்பாங்க. அந்த மீனும் எப்படி அந்த மீனை பிடிக்கிறார்கள் என்றால், பாவம் அவர்கள் அந்த மீன் அவர் சொல்கிறார்கள், வாடி ராசாத்தி மீனை அந்த மீனோடு பேசுகிறார்கள். பொழிஞ்சு வாடி கூட்டாளி மாதிரியும் கூட்டிக் கொண்டு வாடி. ஒரு இடத்துல சொல்கிறார், குஞ்சுகளுக்கு ஒரு நேர கஞ்சிக்கு தானே இருக்கிறப்பா. ஒரு இடத்துல அப்போ பேசுகிறார், ஒரு நேர கஞ்சி சாப்பாட்டுக்கு மீன் தந்து விட்டாய், ஒரு கல்லுக்கு ஒரு மீன் தான். இவங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒரு சின்ன கொஞ்சம் சாப்பாடு அவர் கொண்டு போய் அங்கே ஒரு மீனை பிடிச்சி அன்னதீவில் வித்துட்டு அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை போய் அவர் இன்னொரு இடத்துல போய் கல் குடிச்சிட்டு அந்த மகனுக்கு ஒரு முட்டாசு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். அவங்களோட தேவைகள் மிக மிக ஒரு சப்சிஸ்டன்ஸ் லெவலில் மிக பிழைப்பை நடத்துகின்ற ஒரு இடத்திலே தான் அது அமைக்கிறது. இந்த ஐடியலைசேஷன் எல்லா நாடுகளிலும் மீனவர்கள் மத்தியிலே இந்த ஆர்டிசன் ஃபிஷர்மேன் இந்த பிழைப்பு இவர்கள் மிக கெட்டித்தனமான
மீன்பிடிக்காரர்கள், மீன் வேட்டைக்காரர்கள், அவர்கள் நல்ல சகல நுட்பங்களும் தெரிந்தவர்கள். ஆனால் அதனை ஐடியலைஸ் பண்ணுவது என்பது இன்றைய யுகத்தில் அது கேள்விக்குரியதாக இருக்கு. இன்று மீன்பிடி என்பது கேபிட்டலிஸ்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் அது கேபிட்டல் அக்யூமுலேஷன் கூடிக்கொண்டு வருகிறது. இதிலே இந்த சாதாரண இந்த அப்பு முபாரக் அலி நானா போன்றவருக்கு எந்த அர்த்தமும் இல்லாமலே போய்விடுகிறது. ஏனெனில் இந்த அவருடைய ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி உறவுகள் முதலாளித்துவ மயப்படுத்தப்படுகிறது. இவர்களுடைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிஷர்மென், பாரம்பரியமாக இந்த மீன்பிடியை பிடிக்கின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய பிரிமிட்டிவ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஐடியலைஸ் பண்ணுகின்ற காலம் சிதறி அடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான அம்சம் இந்த கொமோடிட்டி ப்ரொடக்ஷன். மீன் அவர்கள் மீனை அங்கே பிடிச்சு அதில் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கு மீன் பிடித்தல் கொமோடிட்டி ப்ரொடக்ஷன் ஆகியிருக்கிறது. அது ஒரு உலக குளோபல் லெவலிலே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேபிட்டல் அக்யூமுலேஷன் மீன்பிடியிலே முதல் பயங்கரமாக கொட்டப்படுகிறது. எனவே இந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் அந்த கன்சம்ஷன் சும்மா இங்கே மீனை பிடிச்சி அங்கே கொண்டு அல்ல வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை உள்ளாருக்கு விட்டுட்டு போகிற அது கிடையாது. இது ஒரு குளோபல் மார்க்கெட்டை நோக்கி இந்த ஃபிஷரிஸ் நகர்ந்திருக்கிறது. எனவே தான் மிக அன்னை காலத்தில் இந்த நூல் பேசுகின்ற இந்த உதாரணமாக 1972ஆம் ஆண்டில் இந்த போர்டர்ஸ் எல்லாம் வரையறுக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்காரர்கள் வருவார்கள், இவங்க தேவி பிடிச்சிடும். இப்போ ஜெயலலிதா அம்மா எழுதுவாங்க, அந்த ஆட்களெல்லாம் விடுங்க, அவங்க ஹிஸ்டாரிக்கல் வாட்டர்ஸை மீன் பிடிக்கிறார்கள். அதாவது அவர் காலாகாலமாக மீன் பிடித்த ஹிஸ்டாரிக்கல் வாட்டர்ஸ் என்ற பதத்தை ஜெயலலிதா அடிக்கடி மோடிக்கு எல்லாரும் கடிதம் இருப்பாங்க அம்மா. ஆனால் அது ஹிஸ்டாரிக்கல் வாட்டர்லாம் கிடையாது. இன்றைக்கு அது டெரிட்டோரியல் வாட்டர், இன்டர்னல் வாட்டர். அது டிஃபைன் பண்ணப்பட்டது. லா ஆஃப் த சி, இந்த கடல் எந்தெந்த நாடுகளுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அதில் பல சிக்கல்கள் தொடங்குகிறது. என்னென்றால் இந்த ட்ரோலர்ஸ், இந்த இழுவை படகு, இது 1950s இந்தியாவில் பரந்த இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் 1950s ட்ரோலர்ஸ் கொண்டு போயிருக்கிறார். ஒரு ட்ரோலர்ஸ் என்ன விலை நினைக்கிறீர்கள்? 30 லட்சம் இந்திய ரூபாய். இலங்கையில் 70-75 லட்சம். இன்னும் ஹை பவரா போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடியை பிடிக்கும் இந்த ட்ரோலர்ஸ். 1 கோடி ரூபாய். இதெல்லாம் சும்மா இந்த அது பல்கி பெறுகிறது. ராமநாதபுரத்தில் மட்டும் 1000 ட்ரோலர்ஸ் இருக்கிறது. அதே போல முழு தமிழ்நாட்டிலும் 3000 ட்ரோலர்ஸ் இருக்கிறது. இது எனவே இதில் மீன்பிடிக்காரர்கள் இங்கு வரையல. இந்த கேபிட்டல் அக்யூமுலேஷன் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் தான் இதிலே இறங்க முடியும். ஒரு 30-35 லட்சம் ரூபாய் கொண்ட ஒரு ட்ரோலரை போட்டு மீன்பிடித்தல் என்பது லேசான விஷயம் கிடையாது. எனவே இந்த ப்ரொடக்ஷன் மோட் எல்லாமே மாறி வருகிறது. அவர்களுடைய போட் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 ட்ரோலர்ஸ் வைத்திருக்கிற மீன்பிடி பெரியார்கள் இருக்கிறார். 5. இதனுடைய சைஸ் ஆஃப் த போட், அதனுடைய என்ஜின் கெப்பாசிட்டி, அதனுடைய வலைகள், நெவிகேஷன் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் அந்த ட்ரோலர்ஸை பார்த்தீர்கள் என்றால் அது லேபர் ரிலேஷன். இந்த நேவி சில இந்திய ட்ரோலர்ஸை பிடித்திருக்கிறார்கள். அதில் இளம் பிள்ளைகள் மன்னார் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சைல்ட் லேபர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த படகுகள். இந்த லேபர் ரிலேஷன்ஸ் மிக மோசமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன். சாதாரண இப்ப சும்மா இந்த அண்டப்பிட்டு அதெல்லாம் சரி வர அந்த மீன்பிடியல. அவர்கள் மீனவர்கள் கூலி வேலை செய்பவர்களாக அங்கே இந்த நவீன ஃபிஷரிஸை மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி, இந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி என்றால் இந்த கடலிலே ஒரு பெரிய புரட்சியை செய்ய போகிறதோ, இந்த மீன் ஹை கேட்ச், கூடிய மீனை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ட்ரோலர்ஸ் மிகப்பெரிய அழிவை ஏற்பட்டிருக்கிறது. அது அரசாங்கம் பல கடன்களை கொடுக்கிறது. அதற்கு உதவியாக ஐஸ் மேக்கிங், மற்றது இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு எக்கனாமிக்ல அது மிக முக்கியம். ஒரு பொருள் மீனை அங்கே சின்ன கடையில் போய் வாங்கினீங்கன்னா உள்ளூரில் பிடிச்ச மீனை சின்ன கடையில் வாங்கும்போது அந்த அம்மா ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு காய் மீன் கொடுப்பாங்க. ஆனால் தூத்துக்குடியில் நான் கோயம்புத்தூரில் நின்ற போது அங்கே தூத்துக்குடியிலே மீன் பிடிக்க ஒரு பெரிய கம்பெனி ஒன்று கோயம்புத்தூரில் கடை வைத்திருக்கா. 6 மணிக்கு அந்த கடை திறக்கும். அதில் அழகழகான மீன்கள் நல்ல அழகாக பொறிச்சு கையில் அப்படி தருவார். அது 40 ரூபாய் வரும் ஒரு மீன். கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய் மீன் கொஞ்சம் நல்லா எல்லாம் மசாலா போட்டு ஒரு கஸ்டமருக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது அது 40 ரூபாயாக அதே 5 ரூபாய் மீன் மாறுகிறது. இது வேல்யூ ஆட் பண்ணுது. அந்த 5 ரூபாய் விற்கக்கூடிய மீனை நீங்கள் கூட வேல்யூ ஆட் பண்ணி 40 ரூபாய் ஆக்குது. இதுக்கு ஒரு பெரிய செயின் தேவை.
அத்தகைய ஒரு 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 உலகத்திற்குள் இந்த ஃபிஷரிஸ் இப்போது போய்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அதே சமயத்தில் இந்த இந்த டாலர்ஸ் வந்து பெரிய அநியாயம். அவர்கள் அந்த இந்த கால் பட்டாலை உடைந்து விடுகின்ற பூ போன்ற இந்த பாறைகள் மத்தியிலே தான் இந்த மீன்கள் வளர்கின்றன. இந்த ட்ரோலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு அல்ல உறுப்பு சலாகையிலே அடிப்பது போல அடிப்பது நொறுக்குகிறார். இந்த ஏடாட்டு கண்ணிகளிலே அந்த 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 கண் தேவதைகள் படுகின்ற அவரோட நெஞ்சு உறுப்பு அதில் கால் வைச்சாலே ஒடிஞ்சு போகின்ற இடத்திலே அடித்து நொறுக்கி அந்த அந்த நாசம் செய்கின்ற வேலையை அவர் செய்கிறார். இது இந்த இப்ப என்ன செய்கிறார் என்றால் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து தமிழ்நாட்டிலே இது பெரிய பிரச்சனை. அதாவது அங்கேயே இந்த சாதாரண மீன்பிடிக்காரர்கள் இந்த ட்ரோலர்ஸுக்கு எதிராக பல போராட்டம் நடத்தியிருக்கிறார். புதுக்கோட்டையில், தஞ்சாவூர்ல எல்லாம். அப்போ கலெக்டர் வந்து சொல்றாரு இங்க என்றால் 1976 கலெக்டர் சொன்னார் இந்த ட்ரோலர்ஸ் வந்து நைட் மீன் பிடிக்க கூடாது. ஏன்னா நைட் வந்து ட்ரோலர்ஸ் மீன் பிடிக்கிறது தான் மிக அழிவை அந்த ஃபிஷ் ஸ்டாக்ஸுக்கு கொடுக்கிறார்கள் என்று கூறி அவர்கள் 6 மணிக்கு காலையில் தொடங்கி மாலை 6 மணிக்கு முன்னுக்கு அந்த ட்ரோலர்ஸ் வந்துட வேண்டும் என்று சொல்லி கலெக்டர் அறிவித்தார். ஆனால் அது சும்மா விடுவானா? 30 லட்சம் ரூபாய் ட்ரோலரை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டான். அவங்க ஹைகோர்ட்டு அப்பீல் பண்ணுகிறார்கள். இந்தியாவின் நீதி நமக்கு தெரியாதா? அவங்க சொல்றாங்க அதெல்லாம் சரிதான், நீங்க பிடிங்க. ஆனால் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் அப்படி கடலுக்கு போகலாம், ராத்திரி போகலாம். எனவே இந்த கிட்டத்தட்ட 3400 ட்ரோலர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. எனவே இப்ப இவங்க சொல்றாங்க மீனவர்கள் இந்த சண்டை வந்து எல்லாம் பிடிபட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ட்ரோலர்ஸை நிப்பாட்டு என்று கூறுகிறார்கள். மீனவர்கள் பேசும்போது அவங்க பிள்ளையாக கலைக்க முடியாது. நீங்கள் வந்து இது ஏன் இந்த அநியாயங்களை செய்யும்போது அவர்கள் எஸ் அப்படி என்றால் ட்ரோலர்ஸை நிப்பாட்ட வேண்டும், ட்ரோலர்ஸால மீன்பிடிப்பதை நிப்பாட்ட வேண்டும் என்றால் அதுக்கு வழி அடுத்த வழி என்னென்றால் 30 லட்சம் ட்ரோலரை வாங்கிட்டு நீ மீன் பிடிக்காத சும்மா இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தர் 5 ட்ரோலர் வச்சிருக்கிறான், கிட்டத்தட்ட 5 கோடி தேவை. எனவே அவர்கள் கேட்கிறார்கள் கவர்மெண்ட் அதை பை பேக் த ட்ரோலர்ஸ். ஏன்னா நீங்க தான் இதெல்லாம் வாங்க சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணி சும்மா ட்ரோலர் விடையலாம். அதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் எடுத்து கடலை கொண்டு விடுவோம். எனக்கு தெரிந்த ஒரு இலங்கை நண்பர் ஜெர்மனியில் இருந்தவர் கேரளாவில் ஒரு ட்ரோலர் வாங்கி விட்டார். அவருக்கும் மீனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இது காசு தருகின்ற ஒரு விஷயம். எனவே இந்த நான் ஃபிஷரி கமிட்டியை சேர்ந்த ஆட்களும் கூட இதில் போய் சேர்க்கிறார். அப்ப எனவே இது வந்து 3000 ட்ரோலரையும் 35 லட்சம் கொடுத்து வாங்குறதா இருந்தாக்கா அரசாங்கம் லேசா அது வராது. ஆனால் வாங்கி நீங்க நிப்பாட்டுன்னா வாங்கத்தானே, சும்மா சொல்லிடாது நீங்க. எனவே இது அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. தமிழ்நாட்டிலேயே இவர்கள் சண்டை போடுறாங்க. நீங்க வந்து எத்தனை நாள் போகலாம், இரவு பிடிக்கக்கூடாது. ஃபிஷிங் டேஸ் வந்து ஒரு வீக்குக்கு 2 நாளைக்கு மட்டும் நீங்கள் பிடிக்க அனுமதிக்கலாம் என்று கூறுகிறார்கள். சாதாரண மீன்பிடிக்காரர்கள் கடற்கரையிலிருந்து 3 மைல் எல்லைக்குள்ள நீங்க ட்ரோலர்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளதான் பிடிப்பாங்க. அல்லபட்டியில போய் பிடிச்சு அங்க கும்பலமுனையில வைக்கிற அப்படிதான் அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வராதிங்க. அடுத்து ஒரு ட்ரிப்ல வந்து 12 ஹவர்ஸுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது கடல்ல. ட்ரோலர்ஸ் கடலை விட்டீங்கன்னா இவங்க 24 ஹவர்ஸ் அள்ளி கொட்டுறார்கள். ஏன்னா 30 லட்சம் நீங்கள் போட்டுக்கிறீங்க, நீங்க ஒரு நாள் சும்மா வச்சிருக்கீங்க, அள்ளி கொட்டுவாங்க. இதுக்கு அடுத்த பக்கம் என்ன நடக்குதுன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனி தொடங்கிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலா சீ ஃபுட்ஸ் நாம இங்க பார்க்கலாம். இந்த ரால் நண்டு எல்லாம் அண்ட் டைமண்ட், லிபர்ட்டி, பேபி, அஸ்வினி சீ ஃபுட்ஸ் எல்லா கடையிலும் நீங்க எடுக்கலாம். இவையெல்லாம் இந்த பாக்கு தொடுவாயை ஒட்டி உள்ள இடங்களிலே இந்த எக்ஸ்போர்ட் பிளாக் உருவாகி இருக்கிறது. சும்மா இது அல்லப்பட்டிக்கு மீன்கார கொண்டு போய் 5 ரூபாய்க்கு அந்த மாதிரி வச்சுட்டு வர வியாபாரம் கிடையாது. உலகம் பூராவும் இந்த எக்ஸ்போர்ட். எனவே இந்த ப்ரொடக்ஷன், இந்த கன்சம்ஷன் இது உலகம் தரவிருக்கு. சரியான விலை ஏறி இருக்கிறது. ஷ்ரிம்ப்ஸ், சிங்கர் இறால் சரியான விலை. அது சில இறால்கள் நாங்கள் சாப்பிடல. அது வந்து ஸ்டார் ஹோட்டல்களில் மட்டுமே கிடைக்கின்ற மிக உயர்ந்த இறால்கள். எனவே இதுல வந்து அவர்கள் அந்த அதை தொடர்ந்து சில பேர் ஹோட்டல் வைத்திருக்கிறார்கள். இந்த ஹோட்டல் வைத்திருக்கிறார்கள், சீ ஃபுட்ஸ்ல செய்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கேபிட்டல் அக்யூமுலேஷன் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எல்லாம் உருவாகி இது மிகப்பெரிய பூதாகரமான ஒரு ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கிறது. எனவே இங்கே இந்த அப்பு கடந்து போன ஒரு வைகோ நீரா கடந்து போன ஒரு காலத்தின் நாயகர். ஆனால் இன்று அந்த ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி நமது கையை தழுவி போடுறது மட்டுமல்ல,
இந்த இப்போது இந்த கடல் பிரைவேட்டைசேஷன் ஆஃப் ஓஷன், இது வந்து இந்த நியோ லிபரலிசத்தின் கீழ் வருகின்ற இன்னொரு அநியாயம். கடல் விற்பனைக்கு வருகிறது. காணி விற்பனை போல வவுனியாவில் காணி விற்பனை மாதிரி வங்காள விரிகுடாவில் கடல் விற்பனை. அவர் கேட்கிறார்கள், ஒரு பிளாட் இடத்தில் தண்ணீர் கவர் பண்ணி இருக்கிறதுனால அது விற்க முடியாது எப்படி சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 21 பேனல் ரிப்போர்ட், யுஎன்ஓ ரிப்போர்ட் சொல்லுகிறது, பிரைவேடைஸ் தி ஓஷன்ஸ், கடல்களை தனியாமயமாக்குங்கள். அதுக்கு அவர் கூறுகின்ற காரணம் ஒரு 1000 காரணங்கள் இருக்கு. முழு டாக்ஸின் இதெல்லாம் கொண்டு போய் கொட்டி குவித்திருக்கிறார். அசிடிக் கூடி இருக்கிறது கடலில். இந்த ஆர்டிக் ஆயில் ரிகிங் செய்கிறார். அதிலே ஒரு ராஸ்கல் அவன் அந்த எண்ணெயை ஏற்றுக்கொண்டு வந்து ஆர்டிக் பக்கத்திலே ஆயில் ரிகிங் செஞ்சு ஒரு பெரிய கப்பலிலே எண்ணெயை கொண்டு வந்தவன் அவன் நல்லா தண்ணியை போட்டான். செய்த அவரு அந்த குடியில் அவன் என்ன செய்வான், ரம்ம போட்டுருப்பான் போட்டு. அவன் ஐஸ்பர்க்ல கப்பல் மோதி கப்பல் எண்ணெயும் அதை கிளீன் பண்ண கடல் யார் பொறுக்குது? ஆயில் கம்பெனி எங்கேயோ போய் இப்படி அநியாயம் நடந்து போகுது. அவங்க சொல்லுவாங்க பிரைவேடைஸ் த ஓஷன், தனியாரிடம் கையெழுங்கள். எனவே இனி அந்த மாதிரி வரப்போ அதுக்காக எலக்ட்ரானிக் ஃபென்சிங் பற்றி யோசிக்கிறார். ஆர்டிபிஷியல் ரீஃப் பற்றி அவர்கள் கலைக்கிறார். கடல் விற்பனைக்கு வர இருக்கு. கடல் உலகத்தின் எல்லாவற்றையும் அவர்கள் நதிகள் லேண்டை ஆக்கிரமித்தது சரிதான். கடல் அவர்களுக்கு கீழே வருகிறது. அது அவர்களுடைய முக்கியமான எஜெண்டாவாக இருக்கிறது. பிரைவேடைஸ் தி ஓஷன், கடல்களை தனியாருக்கு கையெழுங்கள் செய்ய போகிறார்கள். அது அப்படி செய்தால்தான் இந்த கடலின் நச்சித்த தனத்தை அவர்கள் குறைக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார். இத்தகைய ஒரு கட்டத்தில் தான் இங்கே நாம் பார்க்கின்ற இந்த அப்பு அப்பு கடலோடு பேசுகிறார், அலையோடு பேசுகிறார், மீன்களோடு பேசுகிறார், காற்றோடு பேசுகிறார். அவருடைய ரத்தத்திலும் நரம்பிலும் இந்த கடல் மீன்கள் அபூர்வமான மனிதர்கள். இந்த மனிதர்கள் இப்ப இந்த தோளத்தில் பிடிக்கிறோம் மீனெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அவனுக்கு அதெல்லாம் நெவிகேஷன் இந்த ட்ரோனஸ்ல அடியிலே அவர் ஒரு விதமான ஒரு மியூசிக் சத்தம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டவுடன் மீன்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. எனவே அது இன்னும் அந்த மிகப்பெரிய நெட்டுக்குள்ள அந்த சவுண்ட் வந்தவுடன் மீன்கள் அப்படியே அள்ளி அதுக்குள்ளே செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த டீப் சீ ஃபிஷிங் இலங்கையில் வந்து அவர்கள் 3 வாரத்திற்கு நீ கடலில் நிற்கக்கூடிய மல்டிடே போட்ஸ் இலங்கையிலே வைத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் சமைக்கலாம். நீங்கள் ராஜபக்ஷ கமிஷன் ஃபிஷர்ஸ் ரிப்போர்ட் என்ற ரிப்போர்ட், நான் அதை இந்த புத்தகத்துக்காக வாசிக்க இருக்கு. நான் நியூஸ்ல இருக்கிறேன் 1970 இந்த ராஜபக்ஷ கிடையாது, ஒரு வேற பெரிய நல்ல மனுஷன். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கார். ஒரு நோவல் போல நீங்க வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு நான் இப்ப கிட்ட 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி வாசித்த ரிப்போர்ட் தான். ஆனால் இன்றும் எனக்கு அது நினைவு இருக்கிறதா. இந்த ஃபிஷரிஸ் கார்பரேஷன் இருக்கிறார்கள், இந்த ஃபிஷ் டீம் தயாரிக்கிறார்கள். இவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ தெரியாது. ஜப்பான்ல இருந்து வர இந்த மெக்கரல் தென்மீன் எல்லாம் எனக்கு தெரிய ₹1 இருந்திருக்கிறது. நல்ல விஷயம் இருக்கிறது. இவர்கள் இந்த சிலோன் ஃபிஷிங் கார்பரேஷன் செய்த ஒரு டீம் மீனுடைய காஸ்ட் வந்து ₹150 ஆகிருக்கு. அது பரவாயில்ல, ₹150 நம்ம ஆள் செஞ்சது. ஆனால் அது வந்து நாட் ஹைஜீன். அதை பின்ன அடைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஆல் க்ளோஸ். இது ஒரு அது மட்டும் அல்ல, இந்த டீப் சீ ஃபிஷிங்கு இவங்க ட்ராலர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அது வந்து 3 வாரம் பிடிக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து மீனை பிடிச்சி கொண்டு போய் சிங்கப்பூர்ல விட்டுருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து பிடிச்சி வந்த மீனை வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ 2 பக்கமும் மீன் பிடிக்கலாம். இங்கேருந்து போனால் தான் நீண்ட காலமாக இவங்க விஷயத்தை சொல்லி வந்திருக்காங்க. நாங்கள் இவ்வளோ மீனை பிடிச்சி சிங்கப்பூர்ல கொண்டு வித்த கணக்கு காட்டியிருக்காங்க. அதை வாங்க சும்மா இப்போ வயலா போட்டால் வந்தீங்க இல்லை. அப்போ இது எப்படி நிறைய அந்த ரிப்போர்ட் மிக முக்கியமான, எனக்கு இப்ப நான் நினைவில் சொல்லுறது மிக பழைய ரிப்போர்ட். எனவே இன்று இந்த மெக்கனைசேஷன் ஆஃப் இந்த ஃபிஷரிஸ் யந்திரமயமாக்க வந்து இந்த 7 கடல் கன்னிகளிலே வருகின்ற இந்த அப்புவை கடந்து போன காலத்தின் நாயகர்களாக மாற்றியிருக்கிறது. அதிலே தமயந்தி நல்ல அவருக்கு எனக்கு அவர் இந்த மேடையில் இல்லை என்று எனக்கு கவலை. ஏனென்றால் இதற்கு ஒரு பதிலை சொல்லக்கூடியவன் தமயந்தி. ஆனால் இவ்வளவு அழகான ஒரு புத்தகத்தை அவர் தந்திருக்கிறார். இதுக்கு நான் உண்மை அவருடைய எழுத்து ஆண்மைக்கும் இவ்வளவு அனுபவங்களை இப்படியெல்லாம்
இவ்வளவு அனுபவங்களை கொண்ட நபர் இருக்கலாம். இவரை தமைதியோட நல்ல மீன் பிடிக்கலாம் இருக்கக்கூடும். ஆனால் அதை இவ்வளவு வலிமையான எழுத்தோடு ஆவணமாக்குகின்ற மிக அரிய சாதனைக்காக தமைதிக்கு என்னுடைய விசேஷமான பாராட்டுகளை நான் தெரிவித்தார். மட்டுமல்ல, இதே போல வலை உணர்ந்து குருமணல் என்று இன்னும் ஒரு அற்புதமான புத்தகம் புஷ்பராஜன் எழுதியிருக்கிறார். அது குருநகர் வாழ்வில், அது ஒரு மிக அற்புதமான ஆவணம். இதுவும் இந்த பாரம்பரியமான மீன்பிடி முறைகளை சார்ந்த இந்த நூல். எனவே இந்த நூல் 7 கடல் கன்னிகள் உண்மையில் நீங்கள் வாசித்த துயரமான கதை. இதிலே கிட்டத்தட்ட 230 இவர்கள் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மீனவர்கள் 238 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண மீனவர்கள். இதிலே வெறும் மீனவர்கள் மட்டும் வரவில்லை. மீனவர்கள் வருகிறார்கள், அரசாங்கம் வருகிறது, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வருகிறது, மார்க்கெட் வருகிறது, இப்படி பல்வேறு கார்பரேஷன்ஸ் இதிலே ஊடுகிறார்கள், வங்கிகள் வருகின்றன. எனவே இவ்வளவு சிக்கல்களின் மத்தியிலே மீன்பிடி துறை இந்த கிராம கைவினைகள் போன்றிருந்த மீனவர்களின் கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு இந்த மீன் வளம், கடல் வளம் ஆபத்திற்கு உள்ளாகுவதை ஒரு சுட்டிக்காட்டுவதென்ற ஒரு கட்டத்தில் இது கடந்து போன ஒரு அற்புதமான காலகட்டத்தை மேம்படுத்தும் நல்ல நூலாக அமைகிறது என்று கூறி இந்த மறு நிர்மாணத்தின் சார்பில் என்னை இங்கே கூப்பிட்டு அழைப்பித்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு விசேஷ நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நித்யானந்தன் அவர்களே. நேற்று அவர்களும் மாணவி சிவலீலன் அவர்களும் கருத்துரையாற்றியது போலவே நித்யானந்தன் அவர்கள் 7 கடற்கன்னிகளை அற்புதமாக ஆழமான கருத்துக்களுடன் விமர்சித்திருந்தார். முதலில் கூறியது போலவே நித்யானந்தன் அவர்களின் பேச்சு மிக வித்தியாசமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அரசியல் சார்ந்த ஆதாரங்களுடனும் அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் விமர்சனங்களை வழங்கி சிறப்பான உரையாற்றி முடித்து வைத்த வேலு அவர்களுக்கும் மாணவி சிவசீலன் அவர்களுக்கும் முன்னாள் நித்யானந்தன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.